மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். டாரோ ரீடிங் மூலமாக நம்மளோட நேயர்களுக்கு 15 நாட்களுக்கான டாரோ கைடன்ஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் டாரட் கார்ட்ஸை தாண்டி ஆகாஷிக் கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கார்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா என்ன, நார்மல் கார்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், இது மூலமாக நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக ஸ்பிரிச்சுவல் ஹீலர் மற்றும் டாரோ கார்ட் ரீடர் சாரா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் சார். நம்ம நம்மளோட சேனலில் நேயர்களுக்கு 15 days ஒன்ஸ் கைடன்ஸ் கொடுத்துட்டு வரோம் டாரோ ரீடிங் மூலமாக. ஸோ இந்த ஆகாஷிக் கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஹீலிங்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த ஆகாஷிக் கார்ட்ஸ்னால் என்ன, இதுக்கும் நம்மளோட நார்மல் டாரோ கார்ட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆகாஷிக் கார்ட்ஸ்ன்னு தனியாக கிடையாது, ஆரக்கல் கார்டுன்னு இருக்குது. ஸோ அது என்ன ஆரக்கல் கார்டு அப்படின்னு பார்க்கும்போது, டாரோ கார்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் டூல். நம்ம நம்மளோட லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்கு, நம்ம என்ன ஆக்ஷன் கொடுத்துருக்கோம், ஸோ இந்த ஜாதகம் பார்க்குற மாதிரி என்ன செய்யலாம் என்ன செய்ய வேண்டாம் விளைவுகள் என்ன அந்த மாதிரி. ஆரக்கல்ன்றது நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்குது, பிரபஞ்ச சக்தி இருக்குது, டிவைன் சக்தி இருக்குது. இந்த சக்தியிலேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்ன, நம்மளுக்கு பிடிச்ச கடவுள்கிட்டேருந்து வரக்கூடிய மெசேஜ் என்ன, அது மாதிரி மெசேஜ் சொல்லக்கூடிய கார்ட்ஸ் தான் இந்த ஓரக்கல் கார்ட்ஸ். இந்த ஓரக்கல் கார்டை தான் ஆகாஷிக் ரீடிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க ஒரு டூலாக. எப்படி ப்ரெடிக்ஷன் நம்மளுடைய டே டு டே லைஃப் ப்ரெடிக்ஷன் டாரோ கார்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலி டிவைன் சைட்லேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய மெசேஜஸ் என்னன்றதை இந்த ஆரக்கல் கார்டு மூலிமா ஆகாஷிக் ரீடிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்? இது மூலிமா என்ன தெரிஞ்சுக்கலான்னா, இப்போது நம்மளுடைய ஃபிசிக்கல் வேர்ல்டை தாண்டி இன்னொரு உலகம் இருக்குது, ஆன்மீக ரீதியான உலகம் இருக்குது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும். ஸோ என்னதான் நம்ம அதில் டச் இல்லாமல் இருந்தாலும், பட் அதுதான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன மாதிரியான வேலைக்கு போகணும், நம்ம என்ன மாதிரியான ஒரு ஃபீல்டு இருக்கணும், என்ன பொசிஷனில் இருக்கணும், ரிலேஷன்ஷிப்பில் என்ன விஷயம் நடக்குது, எல்லாமே நம்மளுடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தான் ஈடுபட்டிருக்கு, இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் பாஸ்டில் நடந்த பிரதிபலிப்பு இப்போ என்ன இருக்குது, ப்ரெசென்ட்டில் அப்போ நம்ம என்ன மாற்றிக்கலாம், இல்லை ப்ரெசென்ட் இப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்களில் ஃப்யூச்சருக்கான அந்த பிரதிபலன் எப்படி இருக்கும், இது எல்லாமே ஒரு டிவைன் கைடன்ஸாக இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட் ரீடிங் மூலிமா நம்ம எடுக்கலாம். ஸோ பேசிக்காக அது பார்த்தீங்கன்னா நோயிங் யோர் பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சர். பாஸ்ட் நம்மளால் மாற்ற முடியாது, பட் ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சருக்கு சேஞ்சஸ் கொடுக்க முடியும். ஆமாம், பாஸ்ட் மாற்ற முடியாது தான். ஆனால் பாஸ்டில் நடந்த ஏதோ ஒரு விஷயம் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சு அதை கட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் இதில் பண்ணலாம். ஸோ அப்போ அதை பாஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுனால இப்போ ப்ரெசென்ட் சீராகும் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். டாரோ கார்டில் பார்த்தீங்கன்னா 78 கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த ஆகாஷிக் கார்ட்ஸில் ஆரக்கிள் டெக்கில் எவ்வளோ கார்ட்ஸ் இருக்கும்? ஸோ இதில் இப்போ ஒரு ஆரக்கல் கார்டுக்கும் ஒரு ஆத்தர் இருக்காங்க. இப்போ நான் எப்படி முருகர் கார்டு நான் கிரியேட் பண்ணேன், அந்த மாதிரி ஒரு ஆத்தர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் விஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க 34லேயும் சில பேர் 21 கார்ட்ஸ் மேக் பண்ணுவாங்க, சில பேர் 34 பண்ணுவாங்க, சில பேர் 54 பண்ணுவாங்க, சில பேர் 80 கார்ட்ஸ் பண்ணுவாங்க. இது கைண்ட் ஆஃப் இது டிஃப்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும், அவங்களுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் விஸ்டத்தை பொறுத்து மாறும் இது. ஓகே. இதில் இந்த பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர்னு நம்ம சொல்லும்போது இதில் நம்மளோட கரியர், லவ் லைஃப், இப்போ நிறைய பேர் கர்மாவை பற்றி தெரியணும்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பண்ண முடியுமா இது மூலமாக? தாராளமாக பண்ணலாம். இது ஆனால் கரியர், லவ் லைஃப் பர்டிகுலராக இந்த விஷயத்துக்கான ஒரு ஆன்சர், அதாவது இந்த விஷயம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்றத விட ஒரு வழிகாட்டுதலை எடுக்கலாம். இப்போ என் கரியரில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது எதனால் உருவாயிருக்கு, இதில் என்னோட இன்வால்மெண்ட் ஏதாவது இருக்குதா, இல்லை கர்மாவின் அடிப்படையில் இது நடக்குதா, இல்லை இதில் நான் தப்பிக்க என்ன வழி, அப்படி தேடலாமே தவிர்த்து நம்ம டாரோ கார்ட்ஸ் ப்ரெடிக்ஷனில் பார்க்குற மாதிரி இது நம்ம பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு வழிகாட்டுதலாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஓகே. ஸோ இதில் மோர் தேன் 1 கொஸ்டின்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஆகாஷிக் கார்ட்ஸுடைய கேள்விகள்னு அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் மோர் தேன் 1 கொஸ்டின்ஸ், இது எல்லாமே கலந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கேட்டுக்கலாம். ஆமாம். சரி, நேயர்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக புரியணும் அப்படின்னா வழக்கம் போல் நம்ம பைல் செலெக்ஷன்ஸுக்கு போயிடலாம். ஸோ 3 பைல் இருக்குது, மேம் காட்டுவாங்க. அந்த பைலில் உங்களுக்கு எது பிடிக்குதோ மனசில் நீங்கள் நினச்சிக்கலாம். உங்களுடைய பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர்ஸ் ஜஸ்ட் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவிடலாம். இது பொதுவான ஒரு ரீடிங். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் அபவுட் யுவர் கர்மா, லவ் லைஃப் ஆர் உங்களோட கரியர், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது பர்சனல் ரீடிங் நீங்கள் எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம பொதுவான ஒரு ஆகாஷிக் கைடன்ஸ் பற்றி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம், இப்போ நம்ம வியூவர்ஸ்க்கு பைல் செலெக்ஷன்ஸ் காட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இப்போது பாஸ்டில் என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது,
அது என்ன இப்போ கண்டினியூ ஆயிட்டிருக்கு. ஸோ ப்ரெசென்ட்டில் அவங்க என்ன பண்ணலாம் இதுலேருந்து மீள்றதுக்கு, இல்லை என்ன வேறு என்ன கைடன்ஸ் வருது, ஆர் ஃப்யூச்சர் இது வந்து ஃப்யூச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் இது எப்படி இருக்கும், இல்லை ஃப்யூச்சருக்கு அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வருதா, பிளெஸ்ஸிங்ஸ் வருதா, இல்லை இவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா, அந்த மாதிரி இதை வந்து ஃப்யூச்சர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் இப்போ இப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து பைல் செலெக்ஷன் காட்டுறேன். பைல் நம்பர் 1 ப்ளூ கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 2 ஒயிட் கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 3 பிளாக் கலர் கிறிஸ்டல். ஸோ இப்போ இந்த 3 கிறிஸ்டலில் ஏதாவது ஒரு கிறிஸ்டலை வந்து கான்ஷியஸான ஒரு மைண்ட் செட்டில் அவங்க சூஸ் பண்ணிக்கணும். நல்ல டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு காமான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ இல்லை பிடிச்ச ஒரு ஏஞ்சலோ யூனிவர்ஸோ மனசில் நினச்சிட்டு ஒரு பையில வந்து செலக்ட் பண்ணிக்கணும், ஒரு கிறிஸ்டலை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு கிறிஸ்டலுக்குமே வந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சருக்கான அந்த கைடன்ஸ் பார்க்கலாம். போயிடலாம், ரீடிங்க்கு போயிடலாம். ஸோ இப்போ பைல் நம்பர் 1 யாரெல்லாம் மைண்டில் நினச்சிருந்தாங்களோ ஒரு டீப் ப்ரீத் எடுத்து அவங்களுக்கான பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ பைல் 1 ப்ளூ கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கான கைடன்ஸ். ஸோ உங்களுடைய பாஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுடைய பாஸ்ட்ன்றது வந்து எதுலேயுமே ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கும், ஒரு விரக்தி நிலையில் இருந்திருப்பாங்க, விரக்தி நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் இவங்களுக்கு. அதுவும் இந்த செகண்ட் சாக்ரல் சக்கரா வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கும் பாஸ்ட்டில் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதனால் அந்த விரக்தியின்மை, ஒரு சந்தோஷமின்மை, இதுலேயுமே ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக அவங்களோட லைஃப்பை பாதிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்களுடைய பாஸ்ட் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பாஸ்டில். ஓகே, ஸோ அதுதான் இப்போ கூட ப்ரெசென்ட்டில் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்களோட லைஃப்பில். ஸோ அப்போ அதை அங்கே பேலன்ஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை அது சரி பண்ணியிருந்தாலோ இப்போ ப்ரெசென்ட்டில் அது இப்போ வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் விரக்தியாக இருந்ததோ அது இது இப்போ கிடைக்கும், இதெல்லாம் லேகிங்காக இருந்ததோ இப்போ கிடைச்சிருக்கும். பட் இப்போயும் அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது அப்படின்ற போது, ஸோ இதுதான் விஷயம். பாஸ்டில் அவங்களுக்கு வந்து அந்த சாக்ரல் சக்கர ப்ராப்ளம் இருந்திருக்கு, அந்த ஆக்டிவேஷன் இல்லாமல் போனதுனால எது எடுத்தாலும் ஒரு இழப்பு, எது எடுத்தாலும் ஒரு சோகம், ஒரு பிரிவு, ஒரு ஸ்டெபிள் இல்லாத ஒரு விஷயம், இவங்களே வந்து இப்போ பார்த்தாலும் ஒரு சோக உணர்வோடு இருந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அதனுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். இது வந்து எந்த லைஃபாக இருக்கலாம், அதான் கரியரை பற்றி யோசிச்சிருக்கலாம் அவங்க, இல்லை பாஸ்ட் லைஃப் எல்லாம் எதுவுமே. இப்போது ஜென்ரல் லைஃப் ஏன்னா ஜென்ரலாக நம்ம என்ன இருக்கிறோமோ, நம்ம எனர்ஜி என்ன இருக்குதோ, நம்ம கேரக்டர் என்ன இருக்குதோ அதை பொறுத்து தான் கரியர், லவ் லைஃப் எல்லாமே அமையும். ஸோ இது இப்போ ஜென்ரலான ஒரு விஷயம் இது. ஓகே, அடுத்த ப்ரெசென்ட்ல இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கு? ப்ரெசென்ட் ஸ்ட்ராங் வார்னிங். அப்போது இங்கே ப்ரெசென்ட் பார்க்கும்போது இன்னும் பாஸ்டில் அவங்க க்யூர் ஆகலை, அதுதான் விஷயம். இன்னும் திருப்பி ஒரு வார்னிங் மெசேஜ் தான். ஆமாம், இது வந்து க்யூர் ஆகாததுனால இப்போ வரக்கூடிய அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்களை அவங்களால டேக்கிள் பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ எல்லாருக்குமே வந்து நினச்ச மாதிரி எல்லாம் நடந்துடாது, எந்நேரமும் சந்தோஷமாகவே இருக்காது, சங்கடங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் இவங்களுக்கு என்னன்னா ரொம்ப பூகம்பம் மாதிரி இருக்குது. இவங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பூகம்பம் மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. அது ஏன்னா அந்த பாஸ்டில் அந்த விஷயங்கள் இன்னும் சாக்ரல் சக்கரா வந்து கிளியர் பண்ணல, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணலை. அது இன்ஆக்டிவேட் ஆகிருக்குன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட்டால் அவங்களுக்கு ஆயிருக்கும், ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஏதோ ஒரு எதிர்பாராத இன்சிடென்ட்டால் ஆயிருக்கும். அப்போ அங்கேருந்து இன்னும் அவங்க ஹீல் ஆகலை. ஸோ அப்போ அதை இப்போ ப்ரெசென்ட்டில் ஹீல் பண்ணாங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் தைரியமான ஒரு மனிதராக அவங்களால மாற முடியும். எவ்வளோ பெரிய பிரளயமே வந்தாலுமே வந்து நின்று அசால்ட்டாக அதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் அந்த மாதிரி நடவடிக்கையில் அப்போ மேற்கொள்ளணும். ஃப்யூச்சர் எப்படி அவங்க அமைச்சிக்கலாம், மாற்றிக்கலாம்? கான்ட்ராக்ட். ஸோ ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். மனசு, அறிவு, இதை பேலன்சிங்காக கொண்டு போகணும். இது ரெண்டுத்தில் எந்த எக்ஸ்ட்ரீமை எடுத்தாலுமே சரி அது அவங்களுக்கு திருப்பி அகைன் அந்த பாஸ்ட் விஷயத்தை கொண்டு போய் நிறுத்திடும். ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். இந்த இமோஷன்ஸை கொடுக்குறது, நம்மக்கிட்ட ஒரு பாசமாக ஒருத்தவங்க பேசினா நம்மளுக்கு அவங்ககிட்ட பணத்துக்கு கொடுத்துறது, இல்லை வந்து வேலை வாய்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறது, ஷுவாரிட்டி போடுறது, இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான விஷயங்கள்லாம் இமோஷனல் சார்ந்து எடுக்கக்கூடாது. ஸோ எதாக இருந்தாலும் இவங்களுக்கு என்ன லாபம் அப்படி கூட போயிடலாம். ஸோ அப்போ ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டாக அவங்க வந்து போகணும், லாஜிக்கலாக இருக்கணும். ஸோ அது ஃப்யூச்சரில் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் அதே மாதிரியான சரியான விஷயங்கள் நடக்கும். இதை பார்த்துட்டு இருக்க நேர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ, மூவிங் பாசிட்டிவ்லி அப்படின்னு பண்ணலாம். தமிழில் வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடலாம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 2வை யாரெல்லாம் மனசில் நினச்சிங்களோ உங்களுடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பைல் நம்பர் 2 ஒயிட் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கான கைடன்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய பாஸ்டில் தோற்று போயிருக்காங்க, ஏமாந்துருக்காங்க, ஏமாற்றப்பட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய துரோகம் நடந்திருக்கும், பொருள் இழப்புகள் நடந்திருக்கும். நல்லா வாழ்ந்தாங்க, இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அது வந்து ஒருத்தவங்களுடைய பிட்ரையலால் நடந்திருக்கும், ஏமாத்து வேலையால் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இழப்புகள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க பாஸ்டில். அவங்களுக்கு அந்த இழப்புகள் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ யாரை பார்த்தாலும் அதே மாதிரியான ஒரு தோரணையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க என்ன ஏமாற்றுவாங்களோ அந்த நம்பிக்கை தன்மைன்றது ரொம்ப லேக்கிங்காக இருக்குது. ஸோ பாஸ்டில் இந்த விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்கு. ஓகே, இது வந்து ப்ரெசென்ட்டில் அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ப்ரெசென்ட்டில் அஃபெக்ட் ஆயிருக்கு. பட் ப்ரெசென்ட்டுக்கான ஒரு கைடன்ஸ் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். பேஷன்ஸ், பொறுமை. ப்ரெசென்ட்டில் என்ன கைடன்ஸ் இவங்களுக்கு வருதுன்னா, என்ன இழந்திருந்தாலும் உங்கள் லைஃப் தலைகீழாக மாறி இருக்கட்டும், என்ன வேணால் நடந்திருக்கட்டும், ஆனாலும் பொறுமையாக இருங்க, காத்திருங்க, உங்களுக்கான அந்த டைம் வரும். நீங்கள் அந்த காத்திருப்பு, பொறுமை இழந்ததெல்லாம் மீட்டு தரக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு ஒரு சக்தியை கூட கொடுக்கும். ஆனால் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக இல்லை, நிதானமாக இல்லை, பார்க்குறவங்க எல்லாம் சந்தேகப்படுறது, பார்க்குறவங்க யார்கிட்டையும் கனெக்ட் ஆகாமல் இருக்கிறது, எல்லார்கிட்டையும் கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதெல்லாம் கூட அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி தான். ஸோ அப்போ பொறுமையாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணாங்கன்னா பாஸ்டில் இழந்தது கூட அவங்களால திருப்பியும் ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இப்போ வரக்கூடிய கைடன்ஸ் அப்போது இன்னொன்று வந்து சில பேர் அவசரப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போது நான் பாஸ்டில் வந்து இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சு, அப்போ இனிமேல் நான் வந்து எனக்கு உடனே நடக்கணும், இல்லைன்னா நான் அதுலேருந்து நான் மூவ் பண்ணிவிடுவேன், ஏன்னா அது வந்து எனக்கு சரியாக வரலை அப்படின்றது. ஆனால் கிடையாது. பாஸ்டில் நீங்கள் இழந்திருக்கலாம், பாஸ்டில் இப்படி நடந்திருக்கும், ஆனால் ப்ரெசென்ட்டில் அதே நடக்கும்னு அவசியம் இல்லை. ஸோ சில விஷயங்கள் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும், பொறுமையாக தான் போகும் அப்படின்றதும் இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு கைடன்ஸாக இருக்குது. ஃப்யூச்சர் எப்படி இருக்குது? ஸோ ஃப்யூச்சருக்கான கைடன்ஸ் அதே தான், பொறுமை இருந்தால் பேலன்ஸ்ட் வேணும், நிதானம் பொறுமை வேணும். பேலன்ஸ் எப்படி கிடைக்குன்னா நிதானம் பொறுமையில் வந்து கிடைக்கும். ஸோ அதாவது பிரமிட் வந்து அவ்வளோ ஹைட்டாக இருக்குது, அந்த ஏஜ் வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு ஷார்ப்பான ஒரு எட்ஜாக இருக்கும். ஸோ இருந்தாலும் அவ்வளோ ஹைட்டில் இருக்கிறது எப்படி வந்து நிற்கிது, கீழே அந்த அளவுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ வேறு ஷேப்பில் பண்ணியிருந்தாங்கன்னா அது நிற்காது, கீழே பேலன்ஸ் கொடுத்ததுனால தான் அது வந்து அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், கோன் ஷேப் வந்து அது நிற்கிது. ஸோ அப்போ இவங்களுடைய அந்த முன்னேற்றமானது, இவங்களுடைய அந்த உயர்வானது அந்த பிரமிடு எட்ஜில் இருக்கிற அந்த ஷாப் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து அப்போ அடித்தளம் என்னவாக இருக்கணும்னா பொறுமை, நிதானம் தான் அது பேலன்ஸாக இருக்க போகுது. ஸோ இதை மைண்டில் வச்சாங்கன்னா கண்டிப்பாக இழந்ததை விட பெருசாக பல மடங்கு மீட்டு எடுக்கலாம். ஸோ ஃப்யூச்சருக்கான ஒரு கைடன்ஸும் அவங்களுக்கு இதுவாக தான் இருக்க போகுது. ஓகே, ஃபைல் நம்பர் 2 யாரெல்லாம் செலக்ட் பண்ணிங்களோ உங்களுடைய பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சாம்பிளாக ரெசனேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து மூவிங் பாசிட்டிவ்லி அப்படின்னு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி தமிழ்லையும் பதிவிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 3 இதை யார் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ இவங்களுடைய பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சர் கைடன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ பைல் நம்பர் 3 பிளாக் கலர் கிறிஸ்டல். ஸோ இவங்களுக்கான கைடன்ஸ் பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய பாஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய இவங்களுக்குன்னு வாழ்ந்ததை விட மற்றவங்களுக்காக வாழ்ந்திருக்காங்க. ஸோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு யாராவது வந்துட்டால் வந்து அவங்கள ரொம்ப பேம்பர் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த விருந்தோம்பல் பண்பு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மற்றவங்களுக்காக வாழ்ந்து மற்றவங்களுக்காக சில பிரச்சனையில் கூட மாட்டியிருப்பாங்க. அது வந்து லாங் லாஸ்டிங்கோட அந்த பிரச்சனையோட தாக்கம் போயிட்டே இருக்கும். இது எதனால் மாட்டியிருக்காங்கன்னா அவங்களுக்காக, அவங்கள தேவைக்காக இருக்காது, மற்றவங்களுக்காகவா இருக்கும். ஸோ ஒரு போராளி மாதிரி, ஒரு போர் வீரர் மாதிரி நின்று இருக்காங்க. போராளி, போர் வீரர் எதுக்காக நிற்பாங்க? சுயநலத்துக்காக நிற்க மாட்டாங்க, மற்றவங்களுக்காக தான் நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்க லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியான ஒரு பாஸ்ட் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து தனக்குன்னு எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் இருந்திருக்காங்க. அதுதான் விஷயம். ஓகே, இவங்களுடைய ப்ரெசென்ட் எப்படி இருக்கு? ப்ரெசென்ட் ஸோ இவங்களுடைய ப்ரெசென்ட்டானது நிறைய ஃப்யூச்சருக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இதில் என்னென்னா
ஸோ அந்த மாதிரி யூனிவர்ஸ் வந்து இவங்களுடைய ஃப்யூச்சரை நோக்கி இவங்களை மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கு, இவங்களை வந்து கொண்டு போயிட்டு இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெசென்ட்ல என்ன கிடைக்குது அதை நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. இப்போ பாஸ்ட்ல வந்து நான் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டேன், எனக்கு எந்த ஒரு உண்மையான சந்தோஷம்லாம் நான் என் லைஃப்பில் அந்தளவுக்கு நான் பார்க்கல. ஆனால் ப்ரெசென்ட்டில் நான் என்னுடைய சந்தோஷத்தை நான் பார்க்குறேன். ப்ரெசென்ட்டில் இப்போ இன்றைக்கி என்ன கிடைக்குது அதில் நான் வாழ்கிறேன், அது எனக்கு அது போதும், அது சந்தோஷம் அப்படின்றாங்க. ஆனால் யூனிவர்ஸ் வந்து ஃப்யூச்சரை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கு. அப்போ இவங்களுக்கு வர கைடன்ஸ் என்னென்னா, நீ இப்போ என்ன பண்ணாலும் அதனுடைய ஃப்யூச்சர் பிரதிபலன் எப்படி இருக்கும்னு பார்த்து நீ வந்து முடிவு பண்ணணும். இப்போ சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போவே நம்ம வந்து இன்னமும் கண்டுபிடிக்காத மருந்தெல்லாம் அவங்க அப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ என்ன அவங்களுடைய மைண்ட் செட் என்னன்னா, இப்போ ஒரு நோய் இல்லை, ஆமா இப்போ இந்த நோய் இல்லை, ஆனால் இது ஃபியூச்சர்ல வரும், இதுக்கான மருந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதே தான் இவங்களும் பண்ணணும். ப்ரெசென்ட்ல நல்லா போயிருக்கு, ஓகே, ஆனால் ஃபியூச்சர்ல சில விஷயம் வரும், ஃபியூச்சர்ல சில நடக்கும். அப்போ இப்போ நம்ம எப்படி இருக்கலாம், இப்போ நம்ம எப்படி பண்ணலாம், இது வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு? சரி, இவங்களுடைய ஃபியூச்சர் இவங்களுடைய ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் இவங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாரும் கண்ட்ரோல் பண்ண போகிறதில்ல. ஸோ இவங்களே இவங்களுக்குள்ள ஒரு வேலி போட்டுக்கிட்டு தான் உண்டு. அப்படியான ஒரு உலகத்தில் இவங்க வாழ்வாங்க. ஃப்யூச்சரான அந்த கைடன்ஸ் இருக்கும். அப்போது இவங்க எதையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து போயிட்டே இருக்கணும். நியர் ஃப்யூச்சரில் வர டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இல்லை அதுக்கடுத்து வரக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேயும் இவங்க பங்கு எடுத்துக்கணும், அதை சார்ந்து போகணும். ஸோ அந்த டைமில் இல்லை நான் கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் இருப்பேன் அப்படின்னு இருந்துட்டாங்கன்னா, ஸோ அது எல்லாமே உங்களுடைய அந்த லைஃப் எரா ஆனது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ ஃப்யூச்சர் கைடன்ஸ் வந்து எதுக்கும் கண்ட்ரோல் ஆகக்கூடாது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அக்செப்ட் பண்ணி அதனோடையே வாழணும், அதனோடையே அடுத்தடுத்து போகணும் அப்படின்றது உங்களுக்கான ஒரு கைடன்ஸாக வருது. ஃபைல் நம்பர் 3 யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க வந்து மூவிங் பாசிட்டிவ்லி அப்படின்னு பதிவிடலாம். அதே மாதிரி இதுவும் கடந்து போகும். இதே மாதிரி உங்களுடைய பர்சனல் ரீடிங், பாஸ்ட்டில் எனக்கு என்ன நடந்தது, அது ப்ரெசென்ட்டில் எவ்வளோ இம்பேக்ட் ஆகிருக்கு, ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸும் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆகாஷிக் ரீடிங், அதாவது ஆராக்கிள் டெக் மூலமாக உங்களுடைய பர்சனல் கைடன்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கான அடுத்த ஸ்டெப்பை எப்படி நீங்கள் ஃபார்முலேட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ரொம்ப அழகாக வந்து ஆகாஷிக் கார்ட்ஸ் அப்படின்னா என்ன, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லாருக்குமே ஈகர் இருக்கும் தெரிஞ்சுக்கணும், நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ.